நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது ரெண்டு ஆட்டம் ஒன்றா சேர்றது. ஃபியூஸ் அப்படின்னா ரெண்டு சேர்றது, புரியுதா? பொதுவாக ஃபியூஸ் அப்படிங்கிறதுனா ரெண்டு லைட்டர் ஆட்டம் சேர்றதுங்கிறாங்க. ஸ்மாலர் ஆட்டம் பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது ஹைட்ரஜன் போட்டுப்பாங்க. ஏன் லைட்டர் ஆட்டம்? ஹெவியர் ஆட்டம்னா யுரேனியம் 238 அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபியூஷன் அப்படிங்கிறது என்ன? ரெண்டு லைட்டர் ஆட்டம்ஸோட நியூக்ளியை ஒன்றா சேர்ந்து புதுசாக ஒரு எலிமெண்ட்டை உருவாக்குறது தான் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிதானா? நியூக்ளியர் ஃபியூஷனை பற்றி நம்ம அதுதான் சொல்கிறாங்க, லைட்டர் நியூக்ளியர் ஆர் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் ஹெவியர் நியூக்ளியை அப்படிங்கிறாங்க. உதாரணமாக ஹீலியம், லித்தியம் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஹெவியர் ஆட்டத்தை அல்லது ஹெவியர் நியூக்ளியஸை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து இனிஷியலாக எப்படி சொல்கிறாங்க, 2 லைட்டர் ஆட்டம்ஸ் சேர்ந்து ஒரு மாஸை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே எனர்ஜி வெளியில் வருது. ரெண்டு ஆட்டம் சேர்ந்தாலும் எனர்ஜி, எனார்மஸ் எனர்ஜி வெளியில் வருது. அந்த எனார்மஸ் எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா மாஸ்லேருந்து வருது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு என்ன? ஹைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு டெட்ரியம்னு சொல்லுவாங்க. அதுவும் ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜனோட ஒரு ஐசோட்டோப் டெட்ரியம், ப்ரோட்ரியம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம். இந்த டெட்ரியமோ திருப்பி ஹைட்ரஜனும் சேர்ந்தா என்ன வருது? ஹீலியமா வருது. ஹீலியமோ இன்னொரு ஹீலியமும் சேர்ந்தா என்ன வருது? ஹீலியமோட ஹெவியர் ஐசோட்டோப்பா வருது. ஸோ இதெல்லாம் ஓவராலாக சன்னில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் ஆகி அதுலேருந்து டெட்ரியம் வந்து டெட்ரியத்துலேருந்து ஹீலியம் வர்றத சன்னில் நடக்கக்கூடியது. சன்னு எரியிற ஒரு ஸ்டார் இல்லையா, அதுக்கு எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ல என்ன கிடைக்குது. சரியா? நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனோட பேசிக் ஃபார்முலா சொல்கிறாங்க. பொதுவாக ஹைட்ரஜன் நம்ம பார்த்ததுல 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் சேர்ந்து ஹீலியத்தை ஹெவியர் ஹீலியமாக உருவாக்குறது தான் சன்னோட வேலை. மொத்தமாக கால்குலேட் பண்ணும்போது இவ்வளோ எனர்ஜி எங்கேருந்து வருது? ரெண்டு லைட்டர் ஆட்டம்ஸ் சேர்றதுனால எனர்ஜி எங்கேருந்து வருது அப்படிங்கிறப்ப ஐன்ஸ்டீனோட ஃபார்முலானா E=mc²ன்றதை எடுத்துக்கணும். மொத்தமாக கால்குலேட் பண்ணிங்கன்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எல்லாமே சமமாக தான் இருக்கும், சேஞ்சஸே இருக்காது. ஆனால் எனர்ஜி மட்டும் எங்கேருந்து வருதுன்னா அந்த மாஸ் எடை குறைஞ்சிருக்கும். ஓவரால் 2 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு ஆஃப்டர் டெட்ரியம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் எடை 2 ஆட்டத்தோட எடையும் சிங்கிளாக இணைஞ்சதுக்கான எடையும் பார்த்தா கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எடை, அதாவது டெட்ரியம் அல்லது ஹீலியமா எந்த ப்ராடக்டோட எடை குறைஞ்சிருக்கும். அந்த எடை, அந்த வெயிட் தான் எனர்ஜியாக மாறுது அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா. அதை தான் வந்து ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு, E=mc² அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனர்ஜி இஸ் கன்வெர்டட், அதாவது மாஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. சரியா? இது வரைக்கும் உலகத்துல எந்த ஒரு ரியாக்டருமே நியூக்ளியர் ஃபியூஷன்ல இயங்கல. உலகத்துல இருக்க எல்லா நியூக்ளியர் எனர்ஜியுமே நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டர் தான். நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர்ல ஏன் கொண்டு வர முடியலன்னா அந்த எனர்ஜி எனார்மஸா இருக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணி உருவாக்க முடியல.